ஹோம் கிரவுண்ட்ல நாங்க தான் கிங்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் மறுபடியும் இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல சொதப்பிட்டாங்க. 2-1 கணக்குல நியூசிலாந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் எவர் ஹோம் டிஃபிட் ஓடிஐ சீரீஸ் வெர்சஸ் நியூசிலாந்து இப்ப பதிவு பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸ்ல இருக்கிற சில முக்கியமான டேக்அவேஸ்ல என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுல வர முதல் விஷயம், இந்த தோல்வி ஒரு பக்கம் இருந்தாலும் யாருக்கு எதிராக தோத்துறாங்க அப்படின்றதா முக்கியமா இருக்கு. ஏன்னா இது நியூசிலாந்துடைய முக்கியமான டீமுக்கு எதிராலாம் தோக்கவே இல்லை. ஈவன் நியூசிலாந்துடைய பி டீம் கூட இல்ல, சொல்ல போனா நியூசிலாந்துடைய சி டீமுக்கு எதிராக தோத்துருக்காங்க இந்தியா. இதுல கேன் வில்லியம்சன், ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்டர், வில் ஓரோர்க், மேட் ஹென்ரி, டாம் லாத்தம், மார்க் சாப்மன், நேதன் ஸ்மித் மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே இல்லை. ஜேடன் லெனாக்ஸ், கிறிஸ்டின் கிளேர், மிச்சல் ஹே மற்றும் ஜாக் ஃபோக்ஸ் மாதிரியான முக்கியமான புது பிளேயர்ஸ்லாம் இந்த ஓடிஐ சீரீஸ்ல விளையாண்டுருக்காங்க. ஸோ 37 வருஷமா நியூசிலாந்து இந்தியன் சாயில்ல ஓடிஐ சீரீஸ் ஜெயிச்சதே இல்லை. அந்த ஹிஸ்டரி இப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுல வர அடுத்த விஷயம் விராட் கோலியோட பெர்ஃபார்மன்ஸ். என்னதான் இந்த சீரீஸ்ல இந்தியா தோத்திருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா விராட் கோலி பழைய ஃபார்முக்கு மறுபடியும் வந்தது. ஆக்சுவலா அக்டோபர் 2025 இருந்து விராட் கோலி இன்டர்நேஷனல் கம்பேக் கொடுத்தாரு. அப்போதுல இருந்தே அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. முதல் மேட்ச் 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல இந்தியா ஜெயிச்சாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் விராட் கோலியோடைய 93 ரன்ஸ் தான். செகண்ட் ஓடிஐல தான் கோலிக்கு அந்த டைம் ஒர்க் அவுட் ஆகல, 23 ரன்ஸ் தான் அடிச்சாரு. ஒருவேளை அவர் நின்றுதா கூட இந்தியா ஜெயிச்சிருக்கலாம், அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்தது. கண்டினியூஸா ஒரு 550 பிளஸ் ஸ்கோர்ஸ் அடிச்சாரு, அதை அப்படியே எண்ட் பண்ணிட்டாரு. இந்த மூணாவது ஓடிஐல 108 பந்துகளுக்கு 124 ரன்ஸ் அடிச்சாரு. இதுல 10 பவுண்டரி 3 6 அடங்கும். டோட்டலா இந்த ஓடிஐ சீரீஸ்ல 240 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இதுல ஒரு செஞ்சுரி, ஒரு 50 அடங்கும். ஆவரேஜ் 80, ஸ்ட்ரைக் ரேட் 105.26. என்னதான் ஒரு செஞ்சுரி போட்டிருந்தாலும் அந்த மூணாவது ஓடிஐ மேட்ச்ல டோட்டலான எஃபர்ட் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். இதுல வர அடுத்த விஷயம், இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் ஹர்ஷித் ராணாவை ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பல இடங்கள் அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா இந்தியாவுடைய பேட்டிங் லைனுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்னு கௌதம் கம்பீர் நினைக்கிறாரு போல. அதனாலதான் ஹர்ஷித் ராணாவை இந்த ஆல்ரவுண்டரா ப்ரமோட் பண்ணிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஓடி வதோதரல நடந்ததுல அதுல இந்தியா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க. இவர் ஒரு 29 ரன்ஸ் அடிச்சாரு, 2 விக்கெட்ஸ் வேற எடுத்தாரு. இது இல்லாம இந்த மூணாவது ஓடிஐ மேட்ச்ல ஒரு 52 ரன்ஸ், முக்கியமான ஒரு 3 விக்கெட்ஸ் வேற எடுத்தாரு. இந்த ஓடிஐ சீரீஸ்ல ஹர்ஷித் ராணா 6 விக்கெட்ஸ் எடுத்து 83 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய பேட்டிங் ஆவரேஜ் 27.67. ஸோ ஹர்ஷித் ராணாவை ஒரு ஜெனியூன் ஆல்ரவுண்டரா இந்தியன் டீம் ப்ரமோட் பண்றாங்க. போக போக அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது நம்ம பார்ப்போம். இதுல ஒரு அடுத்த விஷயம், இந்தியன் கிரிக்கெட் டீமுடைய பவுலிங் மிடில் ஓவர்ஸ்ல ரொம்பவே ஆவரேஜா இருந்தது. முக்கியமா ராஜ்கோட் அண்ட் இண்டோர் ஓடிஐஸ்ல பாத்திருந்தீங்கன்னா பவர் பிளேல நல்லாவே விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த ஏர்லி பிரேக் த்ரூ நல்லாவே கிடைச்சது. ஆனா மிடில் ஓவர்ஸ்ல டோட்டலா நியூசிலாந்து பக்கம் மேட்ச் போயிடுச்சு. ஏன்னா நியூசிலாந்து டீமை சேலஞ்சான ஸ்கோரை சேஸ் பண்ண விட்டு அதிகமான டோட்டல் அடிக்க விட்டாங்க இந்தியாவுடைய பவுலர்ஸ். ஏன்னா இந்தியாவுடைய பவுலிங் பொறுத்த வரைக்கும் முகமது சிராஜோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவுடைய பெர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு எஃபெக்டாவே இல்லை. ஏன்னா இந்த ஸ்பின்னர்ஸ் தான் பேட்டர்ஸ்க்கு மிடில் ஓவர்ஸ்ல பிரஷர் கொடுப்பாங்க. அது இந்தியன் டீம்ல டோட்டலா மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா ஜடேஜா இந்த 3 மேட்சஸ்லயுமே 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 14.33. ஒரு விக்கெட் கூட எடுக்கல, 141 ரன்ஸ் விட்டு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் 2025 ரவீந்திர ஜடேஜா 13 மேட்சஸ்ல 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, 149 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரவீந்திர ஜடேஜா ஷார்ட்டர் ஃபார்மட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்ப 2027 ஓடிஐ வேர்ல்டு கப் வேற வரப்போகுது. இதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னா கண்டிப்பா இந்த முக்கியமான ஸ்குவாட்ல அவர் இருக்க மாட்டாரு. இதுல வர அடுத்த விஷயம், கௌதம் கம்பீர் ஒரு ஹெட் கோச்சா எப்படி செயல்படுறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் செலக்ஷன் கால்ஸ் பயங்கரமா டவுட்டா இருக்கு, இன்னொரு பக்கம் ஹோம் டாமினன்ஸும் அடிபடுது. இந்த சீரீஸ்ல நிறைய கேள்விகள் இருக்கு. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த ராஜ்கோட் ஓடிஐல 2 ஓவர்ஸ் தான் போட்டாரு. குல்தீப் யாதவ் 39 ஓவர்ஸ் போய் கூட 3 ஓவர்ஸ் தான் போட்டிருக்காரு. தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் அண்ட் பவுலிங்ல சொதப்பும் போது ஆயுஷ் பதோனி மாதிரியான முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை இந்தியா. இந்தியாவுடைய ஹோம் டாமினன்ஸும் அடிபடுது. ஜூலை 2024 இருந்து 3 முக்கியமான சீரீஸ்ல ஓடிஐ ஃபார்மட்ல ஹோம்ல தோத்துருக்காங்க இந்தியா. ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்துக்கு எதிராக தோத்துருக்காங்க. இது இல்லாம கம்பீரோட ஹெட் கோச் தலைமையில தான் டெஸ்ட் ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபியை ஆஸ்திரேலியாவுக்கு திருப்பி கொடுத்துறாங்க. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்குள்ள இந்தியா குவாலிஃபை ஆகல. மறுபடியும் இந்த ஓடிஐ டீமை கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இந்தியன் டீம் வந்திருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதை பத்தி உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம பேசுவோம். முடிஞ்ச அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.